ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட கும்பகோணம் vlogல பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். கும்பகோணம் வந்தீங்கன்னா நிறைய பேர் நவகிரகம் கோயில் போகணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போகணுன்னா எப்படி போகிறது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்னா எங்கே போய் சாப்பிட்லாம், அதே டைமில் நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு வரும்போது நல்ல விளக்கெல்லாம் வாங்கணும் ஆசைப்படுவீங்க. அதுக்கு சுத்தமான விளக்கு எங்கே போய் வாங்கலாம், அதுக்கப்புறம் நல்ல லஞ்ச் எங்கே போய் சாப்பிட்லாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன் பார்ட் 1ல். பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம், லிங்க்கும் நான் தந்திருக்கேன். அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ மதியம் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்லா லஞ்ச் மீல் வந்து எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே கும்பகோணத்துக்கு வந்தால் நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவாங்க. ரொம்ப பழமையான கடை. முராரி ஸ்வீட்ஸ் சொல்லி ஒரு கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடையை வந்து இடித்து ரெனோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கும்பகோணத்துக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இங்கே வந்து ஸ்வீட்ஸ் வாங்காமல் போக மாட்டாங்க. ஸோ இங்கே என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது, என்ன ஃபேமஸ்ஸு, எப்போ ஆரம்பித்தாங்க, அதை பற்றிலாம் வந்து நம்ம நேராக கடைக்கு உள்ளே போய் கேட்கலாம். வணக்கம் சார். உங்கள் கடையை பற்றி கேள்விப்பட்டேன். முராரி ஸ்வீட்ஸ் வந்து கும்பகோணத்துக்கு வந்து பயங்கர ஃபேமஸ்ன்னு கேட்டேன். உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள், என்ன ஸ்வீட்ஸ் ஃபேமஸ்ஸு? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ட்ரை ஜாமுன், கீ அஜ்மீர் கேக், கீ சோன் பப்படி அண்டு கீ பால் பேடா, இது நாலுமே நம்ம கடை ஸ்பெஷல். எனக்கு தரீங்களா? கண்டிப்பாக கொடுங்க, அதை சாப்பிட்டுட்டு பேசலாம். ஓகே. கீழே பயங்கர ரோடு, ஸோ மேலே வந்தாச்சு. இதுதான் மட்டன் பேடா இல்லை? இதுதான் வந்து ட்ரை ஜாமுன் சார். ட்ரை ஜாமுன், ஆமாம். ஓகே. ஸோ இது அந்த காலத்துலேருந்து பண்ணுறீங்களா? வி ஆர் தி இன்வென்டர் ஆஃப் ட்ரை ஜாமுன் ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள் எல்லா ஊர்லேயும் ட்ரை ஜாமுன் பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு மேலே உள்ள சுகர் கோட்டிங் பார்த்தீங்களா, அதில் நிறைய ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கோகோனட்டு அரைச்சி சீவி அதை மேலே வந்து பூரான் சொல்லி போடுவாங்க. நம்ம வந்து சுகர் இருக்குல்ல, அதை ஃபைன் பார்ட்டிகல்ஸாக பண்ணி ஒரு பால்ஸையும் நம்ம அதில் பூரா பண்ணி தான் போடுறீங்க? பூரா பண்ணி தான் குக் பண்ணி பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ எப்போ ஆரம்பிச்சிங்க, யார் ஆரம்பிச்சாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த கடையை பற்றி எனக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. ஓகே. ஆக்சுவலி சார் இது வந்து நம்ம கடை வந்து இந்த ஷாப் சின்ன கடையாக இருந்துச்சு, ஒரு 10x12-15 சைஸ் ஆரம்பித்த கடை தான். 1915ல் முராரிலால் சேட்டுன்னு சொல்லி எங்களோட கொள்ளு தாத்தா அவர் தான் ஆரம்பித்தார் 1915ல். அதுக்கப்புறம் 1960ல் எங்களோட தாத்தா தேவிதாஸ் அவங்க தான் வந்து அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க ஆரம்பித்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாம் வந்து 1990ஸ்ல இந்த பிஸ்னஸில் வந்துட்டாங்க. அவங்களோட ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நாங்கள் 4th ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். ஆமாம். அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் அப்போல்லாம் யாருமே பண்ணல. இப்போ நம்ம காமர்ஸில் பண்ணுறோம், காமர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டோம். அது நம்ம சக்ஸஸாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடையை. இது ட்ரை காலா ஜாமுன், இது என்ன சொன்னீங்க? பேடா, மில்க் பேடா. இது கீ சோன் பப்படி. கீ சோன், இது வந்து கீ அஜ்மீர் கேக். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு புது அனுபவம். இது வந்து நீங்கள் வந்து ஃபிக் போட்டிருக்கீங்க, டேட்ஸ் போட்டிருக்கீங்க, ப்ளஸ் கீ, பியூர் கீ. ஆமாம். நார்மலாக ஒரு ஸ்வீட் சாப்பிட போதும் அப்படி வச்சுருவாங்க. ஆனால் இது சாப்பிட்டோம் அந்த இனிப்பு தன்மை அதிகமாக தெரியல, கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி சார் நம்ம கடை ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லா ஸ்வீட்ஸ், இந்த ஸ்வீட்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் எல்லா ஸ்வீட்ஸ் எடுத்துங்க, சுகர் கண்டென்ட் வெரி லெஸ் நம்ம இதில். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக. இல்லை, நோ இஷ்யூ சார். இதெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? ஓகே சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேஷன் வந்து தி ஒரிஜினல் முராரி ஸ்வீட்ஸ் பிராண்ட் நேமு. நம்ம இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ராமசாமி கோயில் கிட்ட இருக்குது. நம்ம கும்பகோணத்தில் 5 ஷாப்ஸ் இருக்குது. ஓகே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தி ஒரிஜினல் முராரி ஸ்வீட்ஸ் தான். இந்த மெயின் ஷாப் வந்து கிட்டத்தட்ட நம்ம 109 இயர்ஸ் இந்த பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. இந்த பிரான்ச் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ ஷோரூம் லெவல் ஆகியிருக்கோம். நம்ம www.murarisweets.in அதில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 9043478867. ஷாப் நம்பர் வந்து 9952931931. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ஸ்வீட்ஸ் எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. ரியலி வந்து முராரி ஸ்வீட்ஸ் வெளியேருந்து கேட்கும்போது என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, ஆனால் உள்ளே வந்து சாப்பிடும்போது தான் உண்மையாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வாங்க நம்ம வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் பார்க்கலாம். கும்பகோணம் நிறைய இடம் பார்த்துருவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து கும்பகோணம் எக்ஸ்போ நடக்குது. ஸோ அங்கே உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு நம்ம யாரை இன்வைட் பண்ணியிருக்கா கேட்டிங்கன்னா சக்தி கிருஷ்ணன் சார் தான். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஸ்ரீ விநாயகர் கேட்டரிங் சொல்லி நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்காருல்ல, அவர் தான். நீங்கள் வாங்க சார், நம்ம ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்ததுக்கு எக்ஸ்போ கமிட்டி சார்பாகவும்
ஸ்ரீ விநாயகர் கட்டிங் சர்வீஸ் சார்பாகவும் ஒரு பெரிய வணக்கத்தையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது 5 ஆண்டு கனவு. இது ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் வந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸ்போ கமிட்டியில். என் பேர் பொற்கொடி சித்ரா. நான் அடுப்பிலா சமையல் 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே கும்பகோணத்தில் வந்து மெகா எக்ஸ்போன்னு ஒன்று நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து ஃபுட் கோர்ட் ஃபுல்லாக விநாயகா கேட்ரிங் சர்வீஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான ஃபுட் இருக்குது. அதில் மெயினாக வந்து அடுப்பிலா சமையல் ஃபுட் வகைகள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா லட்டு வகைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதில் பரங்கிக்காய் லட்டு, மாப்பிள்ளை சம்பா அவல் லட்டு, அடுத்தது வந்து பொள்ளங்காய் கட்லெட்டு, பீர்க்கங்காய் கட்லெட், அதே போல் ரோஸ் மில்க், கருவேப்பிலை கீர், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் ரேகா சிவகுமார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்திருக்கோம். நம்ம குழு பார்த்திங்கன்னா தமிழர் மரபுகளின் சங்கமம் அப்படின்ற குழு வந்து இயற்கை விவசாயிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டு நடந்துகிட்ருக்கு. விநாயகா கேட்ரிங் மூலயமா நம்ம சக்தி சாயபில் வந்திருக்கோம். எங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா A to Z மில்லட்ஸ்லையும் சிறுதானியங்களை வச்சு மட்டும் செய்யக்கூடிய உணவுகள். மக்கள் மறந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் அவங்களுக்கு நினைவூட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பக்கோடான்னு எடுத்துக்கோங்களேன். பக்கோடா நம்ம கடலை மாவு வந்து பக்கோடா பண்ணுவோம். நம்ம வாழைப்பூ பக்கோடா சிறுதானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஆட் பண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பக்கோடா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல் வாழைத்தண்டு மதிய உணவுக்கு பிரியாணியாக கொடுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா மொடவாட்டு கிழங்கு சூப்புங்க. மொடவன் ஆடின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைவ உணவு தான். கொல்லிமலை ஸ்பெஷல். கொல்லிமலை மேல் பகுதி மட்டத்தில் பார்த்திங்கன்னா 3000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் மட்டும் தான் இது வந்து வளரும். அங்கேருந்து வர வைக்கப்பட்ட கிழங்குல சூப் பண்ணியிருக்கோம். சக்தி கிருஷ்ணன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் அவர் மூலயமா கிடச்சிருக்க இந்த ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் வந்து ஒரு பெரிய பெஸ்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா எக்ஸ்போன்னு சொல்லும்போது வரும்போது காலைல நேற்று நைட்டு வரும்போது சின்னதாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்போ. நீங்கள் காலைல பார்க்கும்போது தெரியுது ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. இன்னும் ஈவினிங் போக போக அதிகமாக வருவாங்க நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எவ்ரி இயர் நிறைய பேர் நிறைய விஷயமா புது விஷயங்களை கொண்டு வரணும். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியே வாங்க, நான் சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன். கும்பகோணம் வந்த பிறகு வந்து கடப்பா சாப்பிடாம போனேன். அப்படி இங்கே கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணால் சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் இன்றைக்கி அங்கே போயிட்டு கடப்பா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஏங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கும்பகோணம் வரும்போது எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் கடப்பா. நான் தேடி வரும்போது எங்கள் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ரவா தோசை வந்து முருளாடு சுட சுட ஊற்றி கொடுத்துருக்காரு. ஊற்றி சாப்பிடலாமா? கடப்பா பாருங்கள். இது கடப்பா பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைப் ஆஃப் குருமா மாதிரி அப்படி சொல்லலாம். ஆனால் குருமா இல்லை. ஆனால் இது வந்து பாசிப்பருப்பு, அந்த தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணுறது. இதில் உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு போடுவாங்க. காய்கறி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, சில பேர் வந்து பட்டாணியும் போடுவாங்க. அது எப்படி விருப்பமோ அது எப்பவும் போடலாம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் போட்டுருக்காங்க மேலே. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சரியான வாசம் வருது இந்த கும்பகோணம் கடப்பாவில். இந்த ரவா தோசையும் கும்பகோணம் கடப்பா பார்த்தீங்கன்னா நான் 10 of 10 எவ்வளோ தருவோம் பார்த்தீங்கன்னா 10 of 9, 9ல் 9.5 தரலாம். அந்தளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கும்பகோணம் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி இந்த ரெசிபி. சனிக்கிழமை வந்து கொஸ்து. எனக்கு இன்றைக்கி வந்து கடப்பா கடைக்கிலேயே வருத்தப்படாதீங்க. இங்கே வேலைக்கிழமை மட்டும்தான் இன்றைக்கி சிக்னேச்சராக சில விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. அந்த காலத்தில் எப்படி ஆரம்பிச்சாலும் இன்றைக்கி வரும் பண்ணிட்டு வராங்க. அதான் விஷயம். மிஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கும்பகோணம் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். கும்பகோணம் நீங்கள் வந்தீங்கன்னா கோவிலேருந்து போகிறதுலேருந்து பஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் என்னென்ன கிடைக்கும், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து மங்களாம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கும்பகோணம் கடப்பாவும் ரவா தோசையும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தேன். ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி கும்பகோணம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது. நான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இப்போ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 9 o'clock. கிட்டத்தட்ட வந்து நான் மோர் தென் 14 hours கிட்ட இந்த கும்பகோணம் சுற்றி வந்து ட்ராவல் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சி நினைக்கிறேன். இது என்னோடய புது முயற்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி ப்ளீஸ் ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து வேறு புதுசாக பண்ணலாமா வேண்டாமா சொல்லி யோசிக்க முடியும். See you, bye bye, take care, bye bye.